தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு முதலாக டெல்லி பயணம் அவர் போறாரு. அதுக்கப்புறம் மேகதாது அணை விவகாரம் உச்சநீதிமன்றத்துல ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் துணை முதல்வர் கர்நாடகாவின் துணை முதல்வர் நாங்க யார் என்ன சொன்னாலும் அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தின விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போறாருல, அது முக்கியமான விஷயம் எதுக்காக போறாரு? ஒண்ணு பிரதமர் அவர்களை மீட் பண்ணணும். இன்னொரு விஷயம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய புதிதாக அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை அவர் திறந்து வைக்க போறாரு. சோ அதுக்கப்புறமா பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறதா இருக்காரு. பிரதமர் மோடி அவர்கிட்ட நம்ம பிரச்சனை, அதாவது தமிழ்நாடோட பிரச்சனை, எந்தெந்த பிரச்சனையை அங்க முன்னெடுத்து வைக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனசுல பரபரப்பா போயிட்டு இருக்கு. முக்கியமா இப்போ போயிட்டு இருக்கிறது நீட் தேர்வு ரத்து பண்ணணும். இன்னொரு விஷயம் நிறைய இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். நிதி நமக்கு தரக்கூடிய நிதி நிலுவையிலே இருக்குது, அதை கொஞ்சம் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுவாரா. அதுக்கப்புறம் மேகதாது அணை, ஸோ அந்த அணை சப்போஸ் கட்டினாங்க அப்படின்னா பெரிய அளவுல நம்ம தமிழ்நாடு பாதிக்கப்படும். இதை பத்தின விஷயங்களை கண்டிப்பா பேசுவாரு அப்படின்னு சொல்லிதான் மக்கள் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். மேகதாது அணை கட்டுறதுனால என்னென்ன பிரச்சனை, என்னதான் தமிழ்நாட்டுக்கு அப்படி பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனை மட்டும்தான் ஆகுது. என்ன அப்படின்னா மேகதாது அணை கட்டினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு மிக மிக குறைந்துவிடும். அதனால என்னன்னா டெல்டா மாவட்டம் ஃபுல்லா இப்ப அந்த நீர் வரதை வச்சுதான் விவசாயத்தை பண்ணுவாங்க. அதை எதிர்நோக்கி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ முக்கியமா பாதிக்கப்படுறது விவசாயிகள், டெல்டா மாவட்டம் பிளஸ் நம்மளோட குடிநீருக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும். அதனாலதான் மேகதாது அணை தடுப்பு அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. அது என்னன்றத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் சொன்ன முக்கியமான விஷயங்கள்: ரிவ்யூ செய்ய வேண்டிய புதிய காரணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓபன் கோர்ட் ஹியரிங் தேவையில்லை. ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நீரை பயன்படுத்த உரிமை உண்டு அப்படின்னு இதை காரணமா வச்சுதான் நம்மளோட பெட்டிஷனை அவங்க நிராகரிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இப்படி சொல்லிட்டாங்க, உச்சநீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்னதான் பண்றது? இப்ப அதோட ஸ்டேட்டஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அணை கட்டுவதற்கான ஃபைனல் அப்ரூவல் இன்னும் எதுவும் கொடுக்கல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கப்படவே இல்லை. திட்டம் இன்னும் கிளியரன்ஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. தமிழ்நாடு இன்னும் சட்ட ரீதியாக எதிர்க்கலாம். நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து பிரதமர் அவர்கள்கிட்ட நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த விஷயம் நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தின விஷயம் நேத்தே ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்துல நடத்தியிருக்காரு. கண்டிப்பா இதை பத்தின விஷயங்கள் ஃபுல் அப்டேட் எல்லாமே வாங்கியிருப்பாரு. ஸோ கண்டிப்பா இதை பத்தி பேசுவாரு. இதோட முடிவு இதே மாதிரி கோர்ட்ல போய் தொடர்ந்துட்டே இருக்குமா, இல்லை இதுக்கு ஒரு முடிவு வருமா அப்படின்றது நம்ம தமிழக அமைச்சர் முதலமைச்சர் புதிதாக பதவியேற்றக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து வச்சு நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சில இருக்கு. அது என்னங்கறத பார்க்கலாம். புதிய லீகல் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், மீண்டும் எஸ்சிக்கு போகலாம். அதனால இப்போதைக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபைனல் அப்ரூவல் தரவே இல்லை. அதுல இன்னும் சில சிக்கல்லாம் இருக்கு. சமூக ஆர்வலர்கள் இதுக்கு இன்னும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்களே தவிர இந்த அணையை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஸோ அதுலயும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் பாதிக்கப்படும். அப்புறம் நாளடைவுல பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள்லாம் அங்க தேங்கும். அப்புறம் சுற்றுச்சூழல், அதாவது அங்க இருக்கக்கூடிய காடுகள், மரங்கள் எல்லாமே அழிக்கப்படுறதுனால பல பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான எதிர்ப்புகளை சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இன்னும் அப்ரூவல் கொடுக்காம இருக்கிறதுக்கு. இதனால நம்ம தமிழ்நாடு சப்போஸ் அப்படி ஆச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னா, தமிழகத்துக்கு வரக்கூடிய நீர் தடைப்படும். காவிரி டெல்டா விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் குடிநீருக்காக நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது என்னதான் கட்டுறாங்க? மேகதாது அணை கட்டுறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் கர்நாடகாவுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 400 மெகாவாட் நீர் மின்சாரம் தயாரிப்போனாங்க. இப்ப இதை இந்த தண்ணி நாங்க சேகரிச்சு வச்சோம் அப்படின்னா அதன் மூலியமாக 400 மெகாவாட் நீர் மின்சாரம் நாங்க எடுப்போம், உபரி நீரை சேமிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை வராது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாக இந்த அணை தடுப்பு அணை நாங்கள் கட்டுறோம். எங்களோட சேஃப்டிக்காக, எங்களோட ஸ்டேட் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கட்டுறோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய உபரி நீர் கரெக்டாக வரும் அந்த மாதிரி சொல்றாங்க.
ஸோ மழை டைம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அளவுக்கு அதிகமான தண்ணி வரும். இப்ப இவங்க அப்படி கட்டிட்டாங்க அப்படின்னா, நமக்கு என்ன அளவோ ஏற்கனவே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும். நமக்கு வந்து தண்ணி வந்து திறக்கப்படக்கூடிய டைம்ல திறக்க மாட்டாங்க. ஸோ இதனால வந்து எப்பவுமே தமிழ்நாடுக்கும், கர்நாடகாவுக்கும் பயங்கர பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கும். ஸோ அவங்க சேஃப்டி அவங்க பார்க்குறாங்க. இதனால பாதிக்கப்படுறது நம்ம தமிழ்நாடு. நம்மகிட்டயும் நெறைய நீர்நிலைகள் இருக்கு. இங்கேயும் தடுப்பு அணை கட்டி வரக்கூடிய தண்ணீர வந்து சேகரிக்கலாம். ஸோ இதுக்கு உண்டான முயற்சியும் நம்ம தமிழக அரசு எடுத்தா நல்லாருக்கும். புதுசா பதவியேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மூலியமாவது இதுக்கு ஒரு தீர்ப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை பார்க்குறேன்.